بسم الله الرحمن الرحيم. அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இறைவனுடைய அடியார்களாகிய நாம் அல்லாஹுவை பயந்து இவ்வுலகில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மக்களே, நீங்கள் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டிய முறைப்படி நீங்கள் பயந்து வாழுங்கள். அல்லாஹுவை எவ்வாறு அஞ்சி நடக்க வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். அதுபோன்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறும் பொழுது, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா. ஹஜ் பெருநாளிலே நீங்கள் பிராணிகளை அறுக்கும் பொழுது இறைவனுக்காக நீங்கள் அறுத்து பலியிடுகின்றீர்கள். அந்த பிராணிகளுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். மாறாக உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பல்வேறு சகோதரர்களை நாம் சொல்லுவோம். இவர் ரொம்ப தக்வாதாரியான ஒரு சகோதரர், இவர் ரொம்ப அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர் என்று நாம் பல்வேறு சகோதரர்களை நம்முடைய வெளிப்பார்வை வைத்து நாம் சொல்வோம். எப்படிப்பட்ட சகோதரர் நாம் சொல்லுவோம்? எவர்கள் அல்லாஹ்வை ஐவேளை கரெக்டாக பள்ளியில் வந்து தொழுகின்றார்களோ, அதுபோன்று திருமறை குர்ஆனை அதிகம் ஓதுகின்றார்களோ, அவருடைய தோற்றத்தை பார்க்கும் பொழுது ஒரு மூமினுக்குரிய தோற்றத்தை போன்று இருந்தால் நாம் சொல்வோம், இவர் ரொம்ப அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர் என்று நாம் அந்த மனிதரை பற்றி சொல்வோம். ஆனால் நாம் திருமறை குர்ஆனை படித்து பார்க்கும் பொழுது, ஹதீஸ்களை நாம் படித்து பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இறையச்சத்தை பற்றி வலியுறுத்துகின்றார்கள், இறையச்சத்துடைய அளவுகோல் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது நாம் இறையச்சத்திற்குரிய வழிமுறையை தெளிவாக வழங்கிக் கொள்ள முடியும். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு சகோதரரும் நம்மிடம் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கிறதா, நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றோமா என்பதை நாமே தீர்மானித்துக் கொள்ள முடியும். அது என்ன அளவுகோல்? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் பிற மனிதர்களுடைய உடைமைக்கும், பிற மனிதனுடைய மானத்திற்கும், பிற மனிதனுடைய உயிருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த விஷயங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வட்டி கொடுமை என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். வட்டி என்பது பிற மனிதனுடைய காசை, அவனுடைய செல்வத்தை தவறான முறையில் சுரண்டக்கூடிய ஒரு பாவம், ஒரு கொடும் பாவம், ஒரு கொடுமையான ஒரு செயல். இப்பொழுது பிற மனிதர்கள் இந்த வட்டி என்கின்ற கொடுமையினால் பிற மனிதர்கள் பாதிக்கப்படுகின்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுலு ரிபா அல்ஆஃபம் முலாஃபா வத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களே, பன்மடங்காக பெறக்கூடிய வட்டியை நீங்கள் சாப்பிடாதீர்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். எங்கே அல்லாஹ் இறையச்சம் என்கின்ற வார்த்தையை போடுகின்றான்? எந்த இடத்திலே நம் மூலம் பிற மனிதனுடைய சொத்துக்கு, உடைமைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமோ அந்த இடத்தை அல்லாஹ், அந்த ஒரு செயலை அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள்.
நீங்க அல்லாஹ்வை நம்பியவர்களாக இருந்தால் வரவேண்டிய வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள். ஃபைல்லம் தஃபாலு ஃபைதனு பிஹர்பி மினல்லாஹி வ ரசூலிஹி. அவ்வாறு நீங்கள் வட்டியை விடுவதற்கு தயார் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப வட்டி என்கின்ற அந்த பாவம் என்பது அது பிற மனிதனுடைய சொத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்தவருடைய செல்வத்தை அநியாயமான முறையில் பறிக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த காரியத்தை பற்றி, இந்த பாவத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதுபோன்று பிற மனிதனுடைய மானத்திற்கு, அவனுடைய சுயமரியாதைக்கு எங்கே களங்கம் ஏற்படுமோ அது போன்ற செய்திகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் நமக்கு போதிக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, வலா தஜஸ்ஸசு, நீங்கள் ஒருவரை ஒருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் ஒருவரை பற்றி ஒருவர், ஒருவருடைய குறையை இன்னொருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யகுத பாதுக்கும் பாதா, நீங்கள் ஒருவரை பற்றி இன்னொருவர் புறம் பேசாதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹம அஹீஹி மைத்தன் ஃபகரீதுமு, உங்களை ஒருவர் தன்னுடைய சகோதரன் செத்த ஒரு மையத்தாக, ஒரு பிணமாக இருக்கும் பொழுது அவனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு விரும்புவாரா? நீங்கள் அதனை வெறுப்பீர்கள். அதுபோன்றுதான் புறம் பேசக்கூடிய ஒரு பாவம். பிற சகோதரனை பற்றி பிறரிடத்து அவனுடைய சுயமரியாதைக்கு, அவனுடைய மானத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடிய வகையிலே நாம் அவனை பற்றிய குறைகளை பரப்புகின்றோமே, இது அப்படிப்பட்ட ஒரு பாவம். வத்தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த இடத்தில் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து வாழுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒரு காரியத்தை செய்தால் பிற மனிதனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுமோ, பிற மனிதனுடைய சுயமரியாதைக்கு ஒரு களங்கம் ஏற்படுமோ, அந்த இடத்திலே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறையச்சத்தை பற்றி சஹாபாக்களுக்கு வலியுறுத்துகின்றார்கள். அவர்கள் வலியுறுத்தும் பொழுது, அதை பற்றி பேசும் பொழுது அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வாசகங்கள், அந்த ஹதீஸுடைய வாசகங்கள், அந்த ரத்தின சுருக்கமான அந்த முத்து போன்ற வரிகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அனைத்தும் பிற மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் அனைத்து சஹாபாக்களுக்கும், வலா தஹாசது வலா ததாபரு வலா தபாகலு வலா தனாஜசு வலா யபி பாலுக்கும் அலா பையி பாலின், நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், ஒருவரை பற்றி ஒருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள், வாங்குகின்ற எண்ணமின்றி பொருளின் விலையை ஏற்றி விடாதீர்கள். ஏலம் போடுவாங்க. ஏலம் போடும்போது என்ன செய்ய, பலருக்கும் அந்த பொருள் தேவைப்படும். அப்ப தேவைப்படக்கூடியவர் அதிக காசு வச்சு கேட்பார். இது தவறு கிடையாது. இதனால் யாரும் பாதிக்கப்பட போறது இல்லை. யாரு பொருளை விற்பனை செய்கிறாரோ அவரே சில புரோக்கரை ஏற்பாடு பண்ணுவார். நீங்க என்ன செய்ய, யாராவது ஒரு குறைஞ்ச ரேட்டுக்கு ஏலம் கேட்டாங்கன்னா நீங்க பொருள் விலை ஏற்றி விடுங்க, அதிகமான ரேட்டு கேளுங்க. அப்ப வாங்குகின்ற எண்ணமின்றி பொருளுடைய விலை ஏற்றுறது, இதனால பிற மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப நபிகள் சொல்றாங்க, வலா தனாஜசு, நீங்கள் வாங்குகின்ற எண்ணமின்றி ஒரு பொருளை அதிக விலைக்கு ஏலம் கேட்காதீர்கள், பொருளுடைய விலை ஏற்றுறதுக்காண்டி. வலா எபி பாலுக்கும் அலா பைஇ பாலின், ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் இன்னொரு சகோதரி வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பொருள் 5 ரூபாயா 10 ரூபாய், அவர் 10 ரூபாய் கேட்க, இவர் நான் 15 ரூபாய் தருவேங்கிறாரு. இப்படி வியாபாரம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு ஆள் போய் குறுக்கிடாதீங்க, இங்க வாங்க நான் உங்களுக்கு 10 ரூபாய்க்கு தர்றேன் அப்படி சொல்லாதீங்க. ஒருவர் வியாபாரம் செய்யும் பொழுது அந்த வியாபாரத்தை இன்னொருவர் நீங்கள் குறுக்கீடு செய்யாதீர்கள் என்று எந்தெந்த காரியங்களை செய்தால் பிற மனிதர்கள் பாதிக்கப்படுவார்களோ, இந்த சொன்ன விஷயங்களை பாருங்க. ஒருவரை ஒருவர் நீங்கள் புறம் பேசாதீர்கள், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள், ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள், வாங்குகின்ற எண்ணமின்றி விலையை நீங்கள் ஏற்றி விடாதீர்கள். நீங்கள் அது நபிகள் சொல்றாங்க பாருங்க, ஒரு வியாபாரம் செய்யும் பொழுது இன்னொருவர் அதிலே குறுக்கீடு செய்யாதீர்கள். இந்த அம்சங்களை எடுத்து பாருங்க, எல்லாமே பிற மனிதர்கள் பாதிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அப்ப நபிகள் சொல்றாங்க, கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக, உற்ற நண்பர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். பிஹஸ்பி இம்ரஇம் மின ஷர்ரி அய்யஹ்கிர அஹாவுல் முஸ்லிம், ஒரு மனிதனுக்கு அவன் நரகத்திற்கு செல்வதற்கு பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் செய்ய வேண்டியதில்லை.
அவன் நரகத்திற்கு செல்வதற்கு போதுமான தீமை எது தெரியுமா? அகாகுல் முஸ்லிம், தன்னுடைய சகோதர முஸ்லிமை அவன் அற்பமாக நினைத்தால், இழிவாக நினைத்தால், அதுவே அந்த பாவமே போதுமானது அவன் நரகத்தில் கொண்டு போய் சேர்வதற்கு. அது முஸ்லிம் நபிகள் சொல்லக்கூடிய ஹதீஸுடைய வாசகம். அப்படி தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அது முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். லா யலிமுஹு வலா யஹதுலுஹு வலா யஹ்கிருஹு, இவன் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான், இவன் அவனை இழிவாக கருத மாட்டான், இவன் அவனுக்கு மோசடி செய்ய மாட்டான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுவெல்லாம் பிற மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ அவற்றை பட்டியல் போட்டுவிட்டு சொன்னார்கள். அத்தக்வா ஹாகுனா, அத்தக்வா ஹாகுனா, அத்தக்வா ஹாகுனா, இறையச்சம் என்பது இங்குதான் இருக்கிறது. இதயத்தை சுட்டிக்காட்டி சொல்றாங்க. பல விஷயங்களை நபிகள் பட்டியல் போட்டுவிட்டு நபிகள் நாயகம் எந்தெந்த விஷயங்களை பட்டியல் போட்டார்களோ இவை அனைத்துமே பிற மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அவனுடைய மானத்திலே பாதிப்பு ஏற்படுத்துவது, அவனுடைய உயிரிலே பாதிப்பு ஏற்படுத்துவது, அவனுடைய செல்வத்திலே பாதிப்பு ஏற்படுத்துவது, இதையெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இங்குதான் இறையச்சம் இருக்கிறது, இங்குதான் இறையச்சம் இருக்கிறது. அப்ப இறையச்சம் என்றால் என்ன? நாம அல்லாஹ்வை 5 வேளை தொழுகிறோம் பாருங்க, இது இறையச்சம் தீர்மானம் பண்ண முடியாது. என்ன காரணம்? நபிகள் நாயகம் காலத்துல முனாஃபிக்குங்க 5 வேளை தொழுகைக்கு வந்தாங்க. அல்லாஹ் சொல்றான், வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார்கள். வலா யذ்குரூனல்லாஹ இல்லா கலீலா, அவர்கள் குறைவாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிறார்கள். அப்ப தொழுகை என்பது இறையச்சத்துடைய அளவுகள் கிடையாது. நிறைய பேர் செய்வாங்க, பிற மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுகைக்கு வருவாங்க. அப்ப தொழுகையை வச்சு இறையச்சத்தை நம்ம அளவுகள் பண்ண முடியாது, ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ள முடியாது. அது போன்று நல்ல குணம் இருக்கு பாருங்க, நல்ல குணத்தை வச்சு நம்ம அளவுகள் பண்ண முடியுமா? நபிகள் நாயகம் காலத்தில் முனாஃபிக் நடித்தார்கள், நல்லவனாக நடித்து நபிகள் நாயகத்துக்கு துரோகம் செய்தார்கள். மறைமுக வெளிப்படையாக பேசும்போது நல்லவனாக பேசுவார்கள், அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, அதற்கு மாற்றமாக அவர்கள் நடந்து கொள்வார்கள். அவ வெளிப்படையில் நல்லவனாக நடிப்பதை வைத்தோம், பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வருவதை கொண்டோம் நாம இறையச்சம் சொல்றோம் பாருங்க. ஒருவன் என்ன இறையச்சவாத நினைத்துக் கொள்கிறானே, இது இறையச்சம் கிடையாது. இறையச்சம் என்பது, உண்மையான இறையச்சம் என்பது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய இன்னொரு முஸ்லிமுடைய இன்னொரு சகோதரனுடைய மானத்திற்கும் அவனுடைய உயிருக்கும் அவனுடைய செல்வத்திற்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கின்றானே, பாதிப்பும் ஏற்படுத்தாமல் இருக்கின்றானே, இவன் தான் உண்மையான முஸ்லிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் அடுத்தவனுடைய காசு அநியாயமாக அடுத்தவனுடைய செல்வத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, அடுத்தவனுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, அடுத்தவனுடைய மானத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் மிக பயங்கரமான ஒரு குற்றமாக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் கூறுகின்றார்கள், இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்கள் நீங்க பயந்துக்கிடுங்க. 7 பாவம், இந்த 7 பாவம் நம்ம நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை கற்பிக்கின்ற பாவம் பாருங்க, அதற்கு அல்லாஹ் மன்னிப்பே கிடையாது, நிரந்தர நரகம். அந்த பாவத்தோடு இணைத்து சொல்லி காட்டுறாங்க. அழிக்கக்கூடிய 7 பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்ல ஒரே ஒரு பாவம் மட்டும்தான் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, மற்ற எல்லா பாவங்களும் பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் தான். நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், அந்த அழித்தொழிக்கக்கூடிய 7 பாவங்கள், முதலாவது ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது, இது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம். இரண்டாவது அஸ்ஸிஹ்ர், சூனியம் செய்வது. சூனியம் என்றால் என்ன? இது அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, மனித சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. ஒரு மனிதனுக்கு எவ்வித தொடர்பும் இல்லாமல் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தணும்னு சொன்னா கையை வச்சு குத்தணும், கம்பை வச்சு அடிக்கணும், துப்பாக்கி வச்சு சுடணும், ஒரு ஏவுகணை குண்டை கொண்டு வந்து போடணும், இப்படி ஏதாவது ஒரு சாதனம் இருந்தால்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும். அப்ப சூனியம் என்றால் என்ன? சூனியம் என்பது சூனியக்காரன் வாதிக்கிறான், நான் என்ன செய்வேன், இங்கிருந்து கொண்டு எங்கோ உள்ளவனுடைய காலை முடக்கி விடுவேன், எங்கோ உள்ளவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும். அப்ப இவன் தனக்கு இறைத்தன்மை அப்படி ஒரு தன்மை கிடையாது, அப்படி ஆற்றல் கிடையாது. இவன் தனக்கு இறைத்தன்மை இருப்பதாக வாதிக்கின்றான். நாங்க இருந்துகிட்டு என்ன செய்ய முடியும், ஒருவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் சொல்றான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், எவன் சூனியம் செய்கிறானோ அவனை கொலை செய்ய வேண்டும். ஏன்? இறைத்தன்மை தனக்கு இருப்பதாக வாதிக்கிறான். இன்னொரு விஷயம் என்ன? மக்களை ஏமாத்துறது. சூனியத்தால ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு உண்டாக்க முடியுமா? சூனியத்தை வச்சு ஒரு கையை கால முடக்க முடியுமா?
அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் எந்த தீங்கும் புறச்சாதனம் இல்லாமல் ஏற்படுத்த முடியாது. இப்ராஹிம் நபியை தூக்கி நெருப்புல போடும்போது நெருப்பை குளிர்ந்து அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் தண்ணி எடுத்து ஊத்த மாட்டான், நெருப்பு குளிர்ந்து போயிடும். மூசா நபி கடலுக்கு முன்னாடி போகும்போது கடலை பிளந்து அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் வந்து பிளக்க மாட்டான். நாம கடலை பிளக்கணும்னா நாம என்ன செய்யணும்? கடலுக்கு மேல பாலம் கட்டணும், மண்ணள்ளி கொட்டணும், கொட்டினாலும் தண்ணியை பிளக்க முடியும். ஆனா அல்லாஹ் கடலை பிளந்து விடும் சொல்லுவான், கடலை என்ன செய்து விடும்? பிளந்து விடும். அல்லாஹ்க்கு எந்த புறச்சாதனம் தேவையில்லை. அப்ப சூரியன் என்ன செய்யறான்? மக்கள்கிட்ட காசை பிடிங்கி மக்களை ஏமாற்றி நான் இவ்வாறு செய்து விட முடியும், இவ்வாறு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி ஒருவன் சூனியம் செய்ய முடியும் சொன்னால் அவன் இறைத்தன்மையை வாதிக்கிறான், அவனை கொலை செய்ய வேண்டும். இது மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயம் இருக்குது. மூன்றாவது நபியா நான் சொல்றாங்க, கத்ருன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக்கி, ஒரு உயிரை அநியாயமாக கொலை செய்வது. எதற்கு கொலை செய்யலாம் மார்க்கத்தில் இருக்குது. இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் கொலை செய்த ஒருவனுக்கு என்ன செய்யலாம்? மரண தண்டனை விதிக்கலாம். முறையின்றி ஒரு உயிரை அநியாயமாக கொள்வது அழித்துளிக்கக்கூடிய 7 பாவம், நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். 4வது சொன்னார்கள் அக்குலு ரிபா, வட்டி வாங்கி சாப்பிடுவது. இதுவும் அடுத்தவங்களுடைய காசனை செய்வது, அநியாயமாக பறித்து அடுத்தவங்களுடைய உரிமையில் நாம் கை வைப்பது. 5வது சொன்னார்கள் அக்குலு மாலில் யதீம், ஒரு அனாதையுடைய செல்வத்தை அநியாயமாக சாப்பிடுவது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா இன்னல்லதீன யகுலூன அம்வாலல் யதாமா இன்னமா யகுலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா வஸயஸ்லௌன ஸஈரா. எவர்கள் அனாதையுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிடுகின்றார்களோ இவர்கள் தங்களுடைய வயிறுகளில் நரக நெருப்பை தான் சாப்பிடுகின்றார்கள், நரக நெருப்பினை இவர்கள் கரிந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்ப அனாதையுடைய சொத்துக்கள் சாப்பிடுறான் பாருங்க. ஒருவன் அனாதை சிறுவையனா இருப்பதை வைத்துக் கொண்டு கேட்பதற்கு யாரும் இல்லை என்று வைத்துக் கொண்டு அவனுடைய சொத்தை அநியாயமாக பறிக்கின்றானே, அடுத்தவனுடைய சொத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துகின்றானே, இவன் நரகத்தை விட்டு வெளியே வர முடியாது. அனாதையுடைய சொத்தை சாப்பிடுவது இது அழிக்கக்கூடிய பயங்கரமான ஒரு குற்றம். அடுத்த நபிகள் சொன்னார்கள், தவல்லி யௌமுல் ஸஹஃப், போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடுவது. அனைத்து மக்களும் நாம் அனைவரும் மூமின்கள் என்று மக்களை எல்லாம் நம்பி அழைத்து வந்து விட்டு அவர்களை ஏமாற்றிவிட்டு புறமுதுகு காட்டி ஓடுறான் பாருங்க, இது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இது பயங்கரமான ஒரு குற்றம். அது போன்று 7வது சொன்னார்கள் கதுஃபுல் மூமினாத்தில் காஃபிலாத், அபலையான ஒன்றுமறியாத அல்லாஹ்வை நம்பிய பெண்கள் மீது அவதூறு சுமத்துவது, அந்த பெண்களுடைய மானத்திற்கு சுயமரியாதைக்கு பாதிப்பை உண்டாக்குவது, இவையெல்லாம் நரகத்தில் தள்ளக்கூடிய அழித்தொடுக்கக்கூடிய பயங்கரமான பாவங்கள். நபியான சொன்னார்கள், இணை கற்பிப்பது எப்படி ஒரு பயங்கரமான ஒரு குற்றமோ அதற்கு எப்படி மன்னிப்பே கிடையாதோ அதுபோல மற்ற சில பாவங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. அந்த இணை கற்பிக்கின்ற பாவங்களுக்கு நிகராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய 6 பாவங்கள் இருக்கு பாருங்க. இது எல்லாமே பிற மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான். அவ்வளவு ஒரு மனிதனுக்கு அவனுடைய செல்வத்திலே, அவனுடைய மானத்திலே, அவனுடைய உயிரிலே பாதிப்பு ஏற்படுத்துவதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உச்சகட்ட ஒரு தண்டனை சொல்லி காட்டுறாங்க. எந்த அளவுக்கு? மன் யக்ததஅ பிமாலி இம்ரியின் முஸ்லிமின் பி யமீனின் ஹமூஸ், எவன் ஒருவன் பொய் சத்தியம் செய்து அடுத்தவனுடைய செல்வத்தை அநியாயமாக பறிக்கின்றானோ, பொய் சத்தியம் அடுத்தவனுக்கு சொந்தமான ஒரு செல்வம், இந்த செல்வத்தை பொய் சத்தியம் பண்ணி அநியாயமாக பறிக்கின்றான். இவன் நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஷிர்க்குக்கு தான் நிரந்தர நரகம், அவன் சொர்க்கத்துக்கு போகவே முடியாதுன்னு பார்த்தோம். அந்த இணை வைத்தலுக்கு நிகராக இது நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவுஜபல்லாஹு லஹுன் நார் வ ஹர்ரம அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் அவனுக்கு நரகத்தை நிரந்தரமாக்கி விட்டான், அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஷிர்க்கை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது கூட வமை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ் இணை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் ஹராம் என்ற வாசகம் தான் குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, அடுத்தவனுடைய செல்வத்தை பொய் சத்தியம் பண்ணி இது ஏன் செல்வனா என்று பொய்யான சான்றுகளை காட்டி ஒருவன் பறித்தான் என்று சொன்னால் அவுஜபல்லாஹு லஹுன் நார், அவனுக்கு நரகம் தான் வாஜிப். வாஜிப் என்ன அர்த்தம்? கட்டாய கடமை, அவனுக்கு அதுதான் கட்டாயம். அடுத்து சொல்றாங்க ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். அப்போ சஹாபி கேட்கிற, அல்லாஹ்வின் தூதரே, இன்கான ஷைஅன் யஸீரன், அவர் மோசடி பொய் சத்தியம் பண்ணி மோசடி பண்ணாத அந்த பொருள் ஒரு அல்பமான பொருளாக இருந்தாலுமா? அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, வயின்கான கலீபம் மின் அராக், கருவேல மரத்தினுடைய ஒரு குச்சியா இருக்கட்டும், ஒரு கொப்பா இருக்கட்டும், ஒரு கருவேல மரம் இருக்குது,
அந்த மரம் அடுத்தவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு கொப்பை ஒடித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ் மேல சத்தியமா ஏன் கொப்பு தான் சொன்னா வச்சுக்கிறீங்க, அல்லாஹ் எதை பார்க்க மாட்டான், நீ கொப்பு தானே ஒடிச்சா அல்லாஹ் பார்க்க மாட்டான். அடுத்தவனுடைய ஒரு பொருளை எடுத்து வைத்துக் கொண்டு பொய் சத்தியம் செய்து உனக்கு நீ சொந்தமாக்குகிறாயா, உனக்கு நரகம்தான், உனக்கு சொர்க்கம் ஹராம். அப்ப இஸ்லாமிய இன்னும் ஏராளமான ஹதீஸ்களை நாம பார்க்கணும். எங்கெல்லாம் பிற மனிதனுடைய உயிருக்கு, உடமைக்கு, செல்வத்திற்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ அது போன்ற குற்றங்களை இஸ்லாம் ஷிர்க்குக்கு அடுத்தபடியாக சில நேரங்களில் இணை வைக்கின்ற காரியத்துக்கு நிகராக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. ஹஜ்ஜத்துல் விதாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் பயான் பண்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்னுடைய தோழர்களே, ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம்? சஹாபாக்கள் சொல்றாங்க, இது ஷஹ்ருன் ஹராம், இது புனிதமிக்க மாதம், துல்ஹஜ் மாதம். ஐயு பலதின் ஹாதா, இந்த மக்கமா நகரம் எப்படிப்பட்ட ஊர்? பலதுல் ஹராம், இது புனிதமிக்க ஊர். ஐயு யௌமின் ஹாதா, அந்த ஹஜ் பெருநாள் துல்ஹஜ் பிறை 10, இது எப்படிப்பட்ட நாள்? இது யௌமுன் ஹராம், இது புனிதமிக்க நாள். அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இன்ன திமாக்கும் வ அம்வாலக்கும் வ அலாலக்கும் அலைக்கும் ஹராம் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா வ ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. இந்த நாள் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த ஊர் எப்படி புனிதமானதோ, அது போன்று உங்கள் பிற மனிதனுடைய உயிர்கள் புனிதமானது. நீங்க மக்கமானது எவ்வளவு புனிதமா நினைக்கிறீங்க, அதற்கு நிகராக பிற மனிதனுடைய உயிரை நீங்கள் நினைக்க வேண்டும். அவனுடைய செல்வம் புனிதமானது, அவனுடைய காசு அநியாயம் எடுத்துவிடக் கூடாது, அவனுடைய மானம் புனிதமானது. அவன் பிற உண்மையான இறையச்சம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்றைக்கு நம் மூலம் பிற மனிதனுடைய சொத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், வரதட்சணை வாங்குறோம், வட்டி வாங்குறோம், என்ன அநியாயம்லாம் பண்றோம் நம்ம சமுதாய மக்கள்கிட்ட இருக்குது. பிற மனிதனுடைய செல்வத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, பிற மனிதனுடைய மானத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, பிற மனிதனுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதோ, அன்றைக்கு நம்மிடம் உண்மையான இறையச்சம் இல்லை, நம்மிடம் இறையச்சம் குடிகொள்ளவில்லை என்பதை நாம் ஒவ்வொரு மனிதனும் விளங்கிக் கொள்ளலாம். இதுதான் இறையச்சத்துக்கு அளவுகோல். இந்த இறையச்சம் வந்து வச்சுக்கிறீங்க, அல்லாஹ்க்கு தான் கரெக்டா தொழுக வந்துருவான், அவன் கரெக்டா குர்ஆனை படிப்பான், அவன் கரெக்டா பிற மனிதர்கள் நடந்து கொள்வான். அப்ப இதுதான் உண்மையான இறையச்சம் என்பதை விளங்கி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்